கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் இந்த வருடம் முழுவதும் கடைசி மணி நேரம் வரைக்கும் நம்மளை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆமேனுங்கிறது அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆமேன். எல்லா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் ஆமேன் ஆமேன் என்று சொல்லும் பொழுது அப்படி ஆகட்டும் என்பது அதனுடைய பொருள். ஆகவே அது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்பொழுது நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். Now we are going to meditate the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை தமிழ் ஆங்கிலத்திலே உங்களுக்கு வழங்கப்படும். From today onwards, from Tamil to English will be ஏன்னா இப்போ தான் நம்ம முதல் அடி எடுத்து வச்சிருக்கிறோம். முதல் அடி எடுத்து வைக்கிறோம். Now we have kept our first step. ஆமாம். நம்முடைய ஊழியம் உலகமெங்கும் போகிற ஊழியம். Now our ministry will be increased all around the world. அதனால் பேதுரு போகும் பொழுது பர்னபா போகும்பொழுது ஒரு ஆளை கூட வச்சிருப்பாரு. When Barnabas used to go for ministry, he used to keep. பவுல் படிச்சாலும் பாருங்க, பர்னபா படிக்கல. Paul has studied at Gamaliel feet, but Barnabas did not study. ஆனால் பர்னபா போகும்பொழுது என்ன பண்ணாரு? ஒரு தீத்தையோ ஒரு யாரோ ஒரு ஆளை கூட்டிகிட்டே போவார். மார்க்கு கூட போனார். Whenever Barnabas goes for ministry, he used to take Titus and some people with him. அவரும் போய் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். He has fulfilled his ministry. ஆகவே இந்த நாளிலே நாம் முதலாக நான் தமிழிலே பேச அருமையான வில்சன், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரிசாவில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். இப்பொழுது அவர் இங்கேருந்து நம்முடைய கிளை சேவை பகுதியிலே அவருடைய காரனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற இப்பொழுது அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை. பின்னாட்களில் அங்கே போய் அவர்கள் ஊழியம் செய்வார்கள். இங்கிருந்தே செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கரங்களை திரி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். God bless each one of us. Amen. ஆமென். 11:45 வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். I will take time up to 11:45. அதை தொடர்ந்து நான் புது வருட ஆராதனைக்குள்ளே கடந்து செல்லுவோம். Then next we'll go for New Year celebration. அடுத்த மீதி இருக்குமானால் அடுத்த பகுதியில் நான் பகிர்ந்து கொள்வேன். Rest of the time also I will participate. எபிரேயர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். Turn with me your Bible to Hebrew chapter 11 verse 6. 11-12 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். I would like to read for you verse 11 and 12. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரத்துக்குரியவர்களை பின்பற்றுள்ளாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவறிந்தும் அப்படியே ஜாக்கிரதையாக காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறேன் என்று இந்த எபிரேயர் சொல்லுகிறார். Hebrew has written, without faith we cannot please unto God. இந்த எபிரேயர்கள் எழுதின நிருபம் யார் எழுதினது என்று சொல்லப்படவில்லை. Hebrew who has written, it's not mentioned. ஆனால் எழுத்து நடைமுறைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அநேகர் பவுல் என்றே சொல்லுகிறார்கள். It's a way of written, it's like Paul has written. ஏன்னா அவர் தான் ரோமர்களுக்கும் எபிரேயருக்கு இடையிலே இந்த வித்தியாசத்தை எழுதுறதை பார்க்க முடியும். Paul only has written into Roman and different people. அந்த எழுத்து உடனடியெல்லாம் பார்க்கும்போது இந்த நிருபம் பவுல் என்றே அதிகமாக நம்பப்படுகிறது. The way of written, it talks about Paul has written maybe Hebrew books. இந்த 11-12 வருகிற பொழுது ஒரு முக்கியமான காரியத்தை அவர் சொல்லுகிறார். We could able to see Hebrew chapter 6 verse 11 and 12. நீங்கள் அசதியாய் இராமல் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறார். Here he has mentioned that you should not be lazy. அடுத்து ஜாக்கிரதை என்ற வார்த்தை 12 பயன்படுத்துகிறார். Here Bible mention you need to be careful. அடுத்து அதை பார்க்க நான் ஆசையா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். I would like to see it. Paul has அப்படி என்றால் இந்த சொல்லப்படுகிற இந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறார். I would like to see what it's written, it will be fulfilled in your life. பவுலுடைய வாழ்க்கையிலே அவர் போகிற இடமெல்லாம் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிறதை பார்க்கிறோம். Always Paul used to preach the gospel wherever he goes. சுவிசேஷத்தின் ரகசியங்களை பவுல் ஜனங்களுக்கு பிரசங்கிக்கிறார், தேசங்களுக்கு கொண்டு போகிறார். He has revealed the secret of gospel and to all the people. போகிற இடமெல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். கர்த்தருடைய வார்த்தை பட்டணங்களை தேசங்களை மேற்கொண்டது என்று பார்க்கிறோம். Here he could able to see he has overcome the world by the word of God. He has preached unto all the people. மேற்கொண்டது என்றால் என்ன அர்த்தம்? He has overcome to that. What is the தேசத்திலே மக்கள் எதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, where people were depressed by the world, in the world மக்கள் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள். people could not able to have வியாதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். people were affected by diseases. எங்கு பார்த்தாலும் வறுமையினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். wherever people go through poverty.
எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை தேசத்திலே. People does not have peace all around the world. மனிதனை அடிமைப்படுத்தும் நிலைப்பாடு. People were making slave unto each other. இந்த உலகத்திலே சுவிசேஷம் வருவதற்கு முன்பாக, before coming to the gospel into the world, எங்குமே இப்படிப்பட்ட அடிமைத்தனம் தான் தேசங்களிலே காணப்பட்டது. all around the world people used to make slavery unto one another. ஆனால் பவுல் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற பொழுது, but when Paul has started to do கர்த்தருடைய வசனம் அங்கே மேற்கொண்டது என்று சொல்லப்படுகிறது. he says that word of God overcome all the failures. அப்படியே என்ன அர்த்தம்? what is the meaning? அங்கு எதனால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, where people were gone through the problems, அதிலிருந்து எல்லா மக்களுமே விடுதலை ஆகிறார்கள். எல்லாரும் அதிலிருந்து மேன்மையான வாழ்வை காண்கிறார்கள். everyone get rid of freedom from that all the problems. கர்த்தருடைய வார்த்தை அங்கே ஜனங்களுடைய வாழ்விலே மேன்மையான காரியங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. the word of God glorified in the people lives. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருந்த வியாதியை நீக்கினது. the word of God brought them deliverance from the sicknesses. கர்த்தருடைய வார்த்தையை அங்கே வாழ்க்கையில் மக்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வந்தது. word of God brought peace and joy unto all people. வேதம் சொல்லுகிற பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டான சமாரியாவில் என்று அப்போஸ்தலர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. So in the book of Acts it's written the Samaria full of joy filled with the people by the word of God. அங்கே ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்ட அடிமைத்தனங்கள் உடைக்கப்பட்டது. the bondages it was broken. அங்கே மக்களுடைய தரித்திரங்கள் மாற ஆரம்பித்தது. மக்கள் ஆசீர்வாதமாய் செழிப்பாய் வாழ ஆரம்பித்தார்கள். people got prosperity and be blessed by God and word of God. நாம் अनेक இடத்தில் அப்போஸ்தலர்களில் பார்க்கலாம் வசனம் மேற்கொண்டது என்று பார்க்கிறோம். we could able to see the book of Acts that word of God overcome that all the ஆனால் problems. என்ன மேற்கொண்டது என்று அநேகருக்கு தெரியறது கிடையாது. people does not know what it overcome. பட்டணத்திலே கொஞ்சம் குறை எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். people were all of them received the word of God bible says. இப்போ அதைத்தான் பவுல் எபிரேயர்கள் நிருபத்தில் சொல்கிறார், அதை பார்க்க நான் ஆசையாய் இருக்கிறேன். I would like to see that what it overcome from the people. I want to see it. ஆகவே நீங்கள் அசதியாயிராமல், that's why he said you should not be lazy. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளும்படி whatever God has promised from the word of God, விசுவாசத்தினாலும் you have to climb it by faith. நீடிய பொறுமையினால் சுதந்தரித்துக் கொள்ள பின்பற்றுவளாய் இருந்து be patient and receive the word of God. உங்கள் நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி you need to have full of hope with the word of God. யாவரும் என்று சொல்லுகிறார். every one of you I would like ஒவ்வொருவரும் அசதியா இருக்க கூடாது என்று சொல்லுகிறார். no one should not be lazy. ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். every one of us we need to be careful. யாவரும் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். every one of us we must receive. இதுவே என்னுடைய ஆசை என்று சொல்லுகிறார். this is I would like to see, that's my desire. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார்? why Paul has mentioned these things? நீங்க முதல் 2 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்திலே, if you read Hebrew chapter 6 verse 1 and 2, if you read you can know கிறிஸ்துவை பற்றிய மூல வசனங்களை, உபதேச வசனங்களை நாம் விட்டு மூல உபதேசம் என்று சொல்லப்படுகிறது. therefore leaving the discussion of the elementary principle of Christ, let us go on to perfection. மூல உபதேசம் என்று எதை சொல்லுகிறார்? what it's mentioned about foundation, செத்த கிரியைகள், பாவத்திலிருந்து வெளியே வர்றது, which is dead work. மனம் திரும்புதல், you have to come out from that. தேவன் மேல் வைக்கும் விசுவாசம், you have to keep your faith upon Christ. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், the teaching of baptism, கைகளை வைக்குதல், laying hands on the people. யாசர்களுக்காக அபிஷேகம் பெறதுக்காக கைகளை வைத்து ஜெபம் பண்றது, for sick people keeping hands on them, அடுத்து மரித்தோரின் உயிர்த்தெழுதல், and rising the dead, நித்திய நியாயத்தீர்ப்பு, and eternal judgment. நல்லா கவனிங்க, listen carefully. நித்திய நியாயத்தீர்ப்பு, eternal judgment, மரித்தோரின் உயிர்த்தெழுதல், rising the dead, வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாமே it all mentioned in Revelation. மூல உபதேசங்களே. it's all foundation doctrine. வெளிப்படுத்தின விசேஷம் போதிக்கிறனால ஆழமான சத்தியம் அல்ல. it's mentioned in Revelation. it's foundation doctrine. நித்திய நியாயத்தீர்ப்பை குறித்து சொல்லுகிற பொழுது அது மூல உபதேசம் என்று சொல்லுகிறார். it's when it talks about eternal judgment, it's a foundation doctrine. கைகளை வைக்குதலுக்கும் laying of hands, உயிர்த்தெழுதலுக்கும் நியாயத்தீர்ப்புக்கும் இடையிலே, and rising of the dead, it's between that நாம் பூரணமாகும்படி கடந்து போக வேண்டும் வார்த்தை சொல்லுகிறார். we need to go to fullness. you have to overcome that. எல்லாரும் பூரணமாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். in every matter we need to go for fullness. எல்லா திருச்சபையுமே பூரணமாக வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறார்கள். every churches need to go for fullness of blessing. நீங்கள் ஜெபம் பண்றனால நீங்க கிறிஸ்துக்குள்ள பூரணராக முடியாது. not only praying by that you have fullness. நீங்க உபவாசம் போட்டு உங்களை வருத்தி நீங்க தியாகம் பண்றனால உங்களுக்கு பூரணராக முடியாது. by taking fasting and you are keeping yourself, எப்பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க பூரணராக முடியும்? when you will go for fullness of blessing,
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிற பொழுதுதான், நல்லா கவனிங்க, when you will climb the promises of God in your life, கைகளை வைக்குதலுக்கும் laying hands on them, அடுத்த நேரம் இங்கே வர மரித்தோர் உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிறார். then next he goes for rising the dead. அதனால நம்முடைய இறுதி நாட்களை குறித்து ஆண்டவர் வருகை குறித்து பேசுகிறார். It talks about the second coming of Christ, end days he was mentioning. அதற்கு இடையில ஒன்று இருக்குது பாருங்க, அதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பெற்று வாழ்கிற நாட்கள். In between that gap where we are dwelling, that's the blessing we have to climb it from நான் God. ஏற்கனவே சங்கீதம் 22, 23, 24 வந்து உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். I used to always mention that Psalm 22, 23, 24. நீங்க 22ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கலானால், if you turn your Bible to Psalm 22, இயேசு இரட்சகராய் இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் நமக்காய் செய்து முடிக்க போறதுக்கு பற்றி 22ல சொல்லுகிறார். Psalm David he mentioned when Christ comes he will crucified and he will be risen from dead, everything he has நன்றாக mentioned. 24ஆம் சங்கீதம், If you turn your Bible to Psalm 24, மகிமையின் ராஜாவை அவர் வரப்போகிறது குறித்து பேசுகிறார். he will come as a king of glory, he will come down. அதற்கு இடையில 23ஆம் சங்கீதம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். In between that Psalm 23 it will be fulfilled in your இதெல்லாம் life. திருச்சபை பார்ப்பது கிடையாது. Today many churches could not able to see it. ஏதோ பூரணமாகணும் சொல்றோம், Always mentioning that you need to go for ஆனா fullness. பூரணமாக ஆகியிருக்கிறோம்னு சொல்ற ஆட்கள் நீங்க சுரண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுடைய பூரணம். But very lack of them only mentioning we are full, we are going for fullness. எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பூரணம் உண்டாகும்? When we will have fullness of blessing. யாக்கோபா இருந்த மனிதன் இஸ்ரவேலரை எப்பொழுது மாறினான்? When Jacob became Israel, அவன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிற பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கையில பூரணமே என்ற நிலையை அவன் அடைகிறான். when he received, climbed the promises of God, only he got become Israel and a man of blessing. நன்றாக கவனிங்கள். Listen carefully. விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. By faith, by patience you have to receive it. நீங்க ரோமர்கள் நிருபத்தில் போனீங்களானால், if you turn your Bible to நம்பிக்கையினால் உடனே பொறுமை என்று சொல்லப்படுகிறது. here mention about hope and patience. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே a man's life, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்புகிற பொழுது, விசுவாசிக்கிற பொழுது, when he will keep his faith upon the word of God and keep hope upon the word of அவன் God, எதை நம்புகிறானோ அதை அடைவதற்கு அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். he need to be patient to receive what it mentioned. நன்றாக கவனிங்கள். Listen carefully. நீங்கள் விரும்புகிற மாதிரி உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைய போகிறது. You will have what you have decided to get married in your life. உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு என்று பார்த்திருக்கிற கணவன் பெண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருமே ரொம்ப அற்புதமான வாழ்க்கை அமைய போகிறது. ரெண்டு பேருமே ரொம்ப பிடித்தமான ஒரு வாழ்க்கை. Bridegroom who used to see for you, it may be your parents may be fine for you. ஆனா மாப்பிள்ளை கப்பல்ல இருக்கிறாரு. Maybe he is in ship. ஒரு 9 மாசம் கழிச்சு வர போறாரு. He used to come back after 9 months. மணமகளுக்கு ஏற்ற மணமகன், மணமகனுக்கு ஏற்ற மணமகள். As a girl is waiting for a boy, boy is waiting for girl. அப்படினா அந்த அவர் ரெண்டு பேருக்கு இதயத்தின் ஆழத்துல ரொம்ப பிடித்து போய் விட்டது. They used to have affection between each other and have desire. அப்படினா மாப்பிள்ளை எப்ப கப்பல்ல இருந்து வருவாரு, எப்ப கல்யாணம் நடக்கும் நாளை மணமகள் எதிர்பார்ப்பா, அதே போல மணமகன் எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவார். The girl used to wait for when that boy will come and get married, she will wait for him and he will wait for her. அவர்கள் ஒருவரை நேசிக்கிறபடினாலே, because both were loving each other, அவர்கள் இருவருமே அதற்காய் பொறுமையோடு காத்திருக்க ஆரம்பிக்கிறார்கள். they are having patience to receive it for that. அதே போல ஆண்டவருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே in the same way as a child of God, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என்னோட எனக்குரியது. all the word of God it is for me. ஆசீர்வாதங்கள் எனக்குரியது. all the blessing it belongs to me. அதை நிச்சயமாக நான் சுதந்தரித்துக் கொள்வேன் என்று யார் ஒருவர் நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, surely I will receive it. whoever claim that, whoever keep his faith upon அவருடைய வாழ்க்கையிலே ஆட்டோமேட்டிக்கா பொறுமை உண்டாக ஆரம்பித்து விடும். then the patience will come in their life and they will climb the promises. எப்படி மணமகனுடைய வருகையை மணமகளும் மணமகளுடைய நாளை மணமகனும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, bridegroom wait for each other, in the same way we have to wait for him. அதே போல வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு நாம் பொறுமையோடு காத்திருப்போம். in the same way the word of God, promises of God, it be fulfilled in our life, we have to. அப்பொழுதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காத்திருந்து பொறுமையாயிருந்து அதனால் வருகிற சில பிரச்சனைகள் இன்னல்கள் எல்லாவற்றையும் சகித்து அவன் பரிசுத்தத்திலே நீதியிலே அங்கே எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்க முடியும். when you wait for God only and God's word will be fulfilled in your life, you may go through problems, pain, obstacle, hardship, so many things you may go through, but definitely you will be blessed and you will be சும்மா நீங்க prospered. பரிசுத்தமாக பரிசுத்தமாக பரிசுத்தல பூரணராக முடியாது. holy
holy after holy, when you will be கர்த்தருடைய நல்வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற யார் ஒரு பொறுமையோடு காத்திருக்கிறார்கள் அவர்கள் தான் எல்லாவற்றிலும் பூரணராவார்கள். whoever wait for God and patiently receive for God's promises, they only receive God's blessing. ஆண்டவர் நம்மை ரட்சித்து மக்கள் பின்னாடி மரித்து பரலோகம் கொண்டு போவதற்காக மாத்திரம் நம்மை ரட்சிக்கவில்லை. God has saved only to take you to heaven. That not only that purpose. அப்படினா மற்ற வாக்குத்தத்தங்கள் நமக்கு தேவையில்லாமல் போயிருக்கும். எதுக்கு வாக்குத்தத்தங்கள்? Then other words might not be mentioned in Bible. நீங்க பூமியில மறுபடி பிறந்து மறுபடி பரலோகம் போகணும் அப்படினா வாக்குத்தத்தங்கள் தேவையில்லை. Rebirth and by rebirth and go to heaven, for that only means no need of. ஏன் கர்த்தர் நமக்கு வாக்கு இருக்கிறார்? Why God has given his word and இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. All the promises of God, it's in your life. Yes, amen. It will எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe that? விசுவாசிகள் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பாப்போம். If you are believe, நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். Say amen. இந்த ஆமென் என்று சொல்லுகிறதா உங்க வாழ்க்கை அடங்கி இருக்கிறது பிரதர் சிஸ்டர். When you will say amen, it will be fulfilled in your life. நீங்க ஆமென்ங்கற வார்த்தை அசதியா இருக்க கூடாது. Don't be lazy. You climb. நீங்கள் ஆம் என்ற அந்த விசுவாசிக்கிற அந்த நொடி பொழுதிலே வாக்குத்தத்தம் வாழ்க்கை நிறைவேற ஆரம்பிக்கும். When you have faith upon the word of God, when you say yes, amen, surely it will be happen unto you. ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களின் வாழ்க்கை நிறைவேறும் என்று எதிர்பார்த்திருக்கிற விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பூரணர் என்ற அந்த நிலையை அடைய ஆரம்பித்து விடுவீர்கள். Those who are wait for God and wait for God's promises to be fulfilled in your life, you will be blessed and you will be prospered. அதனால தான் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொண்டவர்களை பின்பற்றுவர்களாகி அப்படி சொல்லுகிறார். That's why he has mentioned that we have to follow the footprint those who received God's blessing. ஆசீர்வாதத்தை நம்முடைய முன்னோர்கள் சுதந்தரித்துக் கொண்டார்கள். Our forefather received God's blessing. அதற்கு முன்னதாக அதற்கு முதலாவதாக ஆபிரகாமை இங்கே கீழே நிறுத்துவதை பார்க்க முடிகிறது. Here we could able to see he has mentioned about Abraham, he got God's blessing. ஆபிரகாம் எப்படி வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்தார்? He has received God promises in his life. அதை நமக்கு பின்பகுதியிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். He has mentioned later on. அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். That's why he said you can follow. அந்த வழியை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். The same way we have to follow. ஆகவே உங்களை கர்த்தர் ரட்சித்ததின் நோக்கம் செத்த கிரியைகளை விட்டு வெளியே வந்து ஞானஸ்நானம் பெற்று மனம் திரும்பி வாழ்ந்து பரலோகம் போறதுக்கு மாத்திரமல்ல, மனம் திரும்பி அவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொண்டு அவர் வைத்திருக்கிற நீதியான வாழ்க்கையை வாழ்ந்து முடிவில் நீங்க ராஜ்யத்துக்குள்ள போகணும். God has saved you with a plan and purpose, not only to go to heaven, but also you need to receive God's promises and need to be live prosper life and need to be blessed by God. For that purpose only it's mentioned in கர்த்தர் நமக்கென்று உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் ஏராளம் தாராளமாய் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். God has kept so many uncountable blessing in for you. இதை நீங்கள் சுதந்தரித்து நல்ல வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும். You and me, we have to receive it and live good life for God. நம்முடைய முதிர் வயதிலே முற்பிதாக்களோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். அதுதான் வாக்குத்தத்தம். Even in our old age we need to enter into God's glory. அப்படி நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகும்போது உங்களுக்கு மிகுந்த ஆச்சரியமையை காத்திருக்கும். When you will enter into God's kingdom, you will see amazing things unto over there. ஆனால் ஒரு தாளந்தை பெற்ற மனிதனை போல உங்கள் வாழ்க்கையில ஒரு பிரயோஜனம் இல்லாமல் வாழ்க்கையில கடன்ல தரித்திரத்திலே வியாதியிலே பலவீனத்திலே நீங்கள் வாழ்ந்து கடந்து போவதில்லை. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் காத்திருக்கும். One who received one talent, he did not use it, he kept it under the deep, and he did not use it, he did not prosper. In the same way you keep on same, you borrowed money and live poverty life, that does not meaning. ஆகவே கொடுக்கப்பட்ட இந்த காலகட்டங்களிலே சங்கீதம் 23 நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். God has given in this time of blessing, you need to be prospered by Psalm 23 according that. கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற எல்லா நன்மைகளை பெற்று நாம் வாழ வேண்டும். The Lord is our shepherd, we need to receive God's blessing in our life. அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார், அதை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும். Your God has kept a good blessing for you and me, we need to receive it from God. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. சுதந்திரம் என்றால் என்ன? What is means birthright? சுதந்திரம் என்றால் என்ன? Freedom. What is that freedom? ஒரு மகன் இருக்கிறான், One man is having, ஒரு தகப்பனார் இருக்கிறார். one father is having one son. இப்ப நான் தகப்பனார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். For an example, I am father. வில்சனுடைய குமாரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். Wilson is my son. இவருக்கு நான் சம்பாதித்து எதெல்லாம் நான் வைத்து விட்டு போகிறேனோ அதெல்லாம் இவருக்கு சுதந்திரம். Whatever I kept my blessing for my son, it's all belongs to him. என்னுடைய வீடு, என்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் அவருக்கு சுதந்திரம். It may be my house or car or everything, all my property, it belongs to him. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் யாராக இருக்கிறோம்? நாம் சுதந்திரவாளிகளாக இருக்க வேண்டும். If you need to receive his blessing,
You need to be a child of God. You need to have birthright. அப்பா நமக்கு எதெல்லாம் வைத்து விட்டு போகிறாரோ அதெல்லாம் பிள்ளைகளுக்குரியது. Whatever Appa Father kept for his children, it's all belongs to children. அப்ப நீங்களும் நானும் யாரு? Who you and me? Who are we? நாம் எல்லாமே அப்பாவுடைய சொத்துக்கு உரியவர்கள். We all are belongs to God's prosperity. நல்லா கவனிங்க. Listen carefully. நம்முடைய பிதாவிடத்தில் என்ன இருக்கிறது? What God is, our Father God is having. 1 கொரிந்தியர் 10:26 சொல்றாரு. If you turn your Bible to 1 Corinthians chapter 10 பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. All goodness of earth and heaven it belongs to. ஆகாய் 2:8 சொல்லும் பொழுது ஆகாய் 2:8 Ahai chapter 2 verse 8 says, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார். silver and gold it belongs to me. சங்கீதம் 96:6 சொல்லும் பொழுது Psalm 96 verse 6 says, கனமும் மகிமையும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார். all glory and honor it belongs to God. இந்த பூமியில எதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டாக்கி நல்லது நல்லது என்று சொன்னாரோ அது எல்லாம் அவருடையது. Whatever God's created and says it was good, everything it belongs to God. இந்த பூமியிலே வாழுகிற உங்கள் தகப்பனார் எதெல்லாம் உங்களுக்கு என்று சம்பாதித்து வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் உங்களுக்குரியதா இருக்கிறது போல whatever the blessing which kept for your father for you, it's all belongs to you. அவர் நமக்கென்று உண்டாக்கின எல்லாமே அவருடையது எல்லாமே நம்முடையதாக இருக்கிறது. In the same way, whatever Father God created for you and for me, it's all belongs to us. As well it belongs to Father God. தகப்பனுடையது எல்லாம் பிள்ளைகளுக்குரியது போல நம்முடைய தேவனுடையது எல்லாம் அவருடைய ஜனங்களுக்குரியது. In the same way how Father's prosperity belongs to children, property belongs to children, the same way our Father God's blessing all belongs to us. இதை நாம் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. We need to receive it as a birthright. We have right to. இந்த சுதந்திரத்தை அற்பமா எண்ணினோட நிலைமையை நாம் ஏசாவை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். You don't take it easy like a Esau, one who missed father's blessing. நான் கடந்த 2 வாரமாக இதை வலியுறுத்தி சொல்லுகிறேன். Last 2 weeks I was mentioning that same chapter. வாழ்க்கையில பாவம் செய்கிற மனிதனுக்கு கூட மன்னிப்பு உண்டான சுதந்திரத்தை அசட்டை பண்ணவனுக்கு மன்னிப்பு கிடையாது. Even God has forgive all the sinner, but one who reject his birthright, he will not be forgiven. மறுபடியும் அவன் கண்ணீர் விட்டு கதறி தேடியும் அது மனமாறுதலை காணாமல் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. Even in the later days, Esau wanted to receive his blessing. He wept and cried out, but could not receive it. ஏன் எதற்கென்றெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். Why not? I mention it to you. ஆகவே சுதந்திரம் என்பது தேவனுடைய எல்லாம் நம்முடையதாக இருக்கிறது. Birthright, that means all God's blessing it belongs to us. இதை எப்படி சுதந்தரிப்பது? How can receive it? இந்த சுதந்திரம் எப்போது நம்முடையதாகும்? When it will be ours? இந்த 2 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். Today we are going to meditate these 2 things. வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கான தகுதி என்ன? What is the qualification to receive God promises to be fulfilled in your நீங்க life? பொதுவாகவே இந்த முதல் தேதியில நீங்க எவருடைய வாக்குத்தத்தங்களை செய்தி எடுத்து நீங்க பார்த்தாலுமே if you listen all the preachers this first day's message, ஏராளமான தகுதிகளை சொல்லுவார்கள். all of them used to mention some qualification to receive God's இந்த blessing. 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்துல பிரசங்கம் பண்ற நிறைய பிரசங்கிமாருடைய பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா most of the preacher on the first day of January used to preach all the blessing. வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு ஒருவர் 4 காரியத்தை சொல்லுவார், ஒரு 5 காரியத்தை சொல்லுவார், ஒரு 7 சொல்லுவார், ஒரு 10 சொல்லுவார்கள். Some of them used to mention if you want to receive God blessing you have to do these things, that things, 4 points, 7 points, 10 points they used to mention. தகப்பனுடைய ஆஸ்தி மகனுக்குரியவருக்கு 10 தகுதிகள் தேவையில்லை. If you want to receive father's blessing for a son does not need of qualification. ஒருவேளை தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்தாலும் Even father is having 10 children also. ஏதோ ஒரு 5 பிள்ளைகளுக்கு தான் ஆஸ்தி, மத்தவங்களுக்கு ஒண்ணுமில்ல அப்படிங்க இருக்காது. Only father's blessing only belongs to 5 children, other cannot get it, that does not mean. அந்த 10 பிள்ளைகளுமே தகப்பனுடைய ஆஸ்திக்கு சுதந்திரவாளிகள் தான். 10 children are having birthright to receive father's blessing. ஆகவே தகப்பனுடைய ஆஸ்தியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு எந்த மகனுக்கு 10 தகுதி தேவையில்லை. That does not need of receive father's property as a son, does not need any qualification to receive. நீங்க அரசு வேலைக்கு மாசம் ஒரு 20000 ஒரு 50000 சம்பளத்துக்கு போறீங்க. Even if you are going for government job getting 20,000 50,000 salary, அதுக்கு ஊர்பட்ட தகுதி தேவை. and that they used to ask so many qualifications. ஆனா உங்க அப்பாவுக்கு 10 50 கோடி சொத்து இருக்கு. Your father is having 50 crore
அந்த property. 50 கோடி சொத்துக்கு நீங்க சுதந்திரித்துக் கொள்ள 10 தகுதி தேவையில்லை. And that does not need of receive 50 crore property as a son and daughter. ஒரே ஒரு தகுதி போதும், பிள்ளைகள் என்ற தகுதி. Does not need any qualification, only one qualification. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க பாப்போம். Need to be a children, his children. அப்ப அவர் யாரு? அவர் நம்முடைய பிதா. He is our father. Who is he? He is our father. நீங்க 10 தகுதி உங்களுக்கு வந்தா தான் வாக்குத்தத்தம். அப்படினா if you need to receive as a father's blessing, need to 10 qualifications. நீங்க வேலைக்காரன் எஜமானா போயிடுறாரு. And that means you are becoming a servant. He is like a owner. அவர் சொல்றாரு நான் பிதாடா நீங்க பிள்ளைடா அப்படிங்கறாரு. He said I am father, you are my children. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படினா நம்மள வேலைக்காரனாவும் அவர் எஜமானானும் பார்த்து விட்டோம். But what we are saying, we are like a servant, he is our owner. எஜமான் கொடுக்குற 50,000 சம்பளத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு 10 தகுதி தேவை. If you, as a servant need to get salary from owner, he needs some qualification. ஆனால் உங்கள் தகப்பனுடைய 50 கோடி சொத்தை நீங்கள் ஆளுவதற்கு உங்களுக்கு ஒரு தகுதி போதும், பிள்ளைகள் என்ற தகுதி. But as a child you can receive birthright from your father's property. ஐயோ துன்மார்க்கமா ஜீவனம் பண்றான். Only you need to be a child. இவனுக்கு இவனை போய் நான் சுதந்திரவளி ஆக்க முடியாது. I cannot give my property. அப்படின்னு சொல்லி உங்க அப்பா எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அங்கே ஜட்ஜ் அப்பா திருப்பி அடிப்பாரு. Even if he goes to any court cases, judge will judge for அவன் you only. துன்மார்க்கனாக இருந்தாலும் குடிகாரனாக இருந்தாலும் Even he may be drunkard man or wicked man, அவன் பிறப்பால அவருக்கு பிள்ளை. by birth he is his son and daughter. அந்த ஒரு தகுதி அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது செல்லும். That only one qualification it will be reached. இதை எந்த மனிதன் எந்த ஜட்ஜ் மாற்றவே முடியாது. No one, no judge can change it. அதே போல நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினாலே, In the same way you and me, we received, accepted Christ as a savior நாம் மறுபடி பிறந்தவர்னாலே, by rebirth, by believing Christ Jesus. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது. John chapter 3 verse 5 says, ஒருவன் ஆவியினாலும் ஜனத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். one who will not born by spirit and born by water, he cannot enter into God's அப்ப நீங்க kingdom. இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? If you are accepted Christ, who are you? ஆவியினால் பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். You were born by spirit, Bible says. வார்த்தையினால் பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். You are born by the word of God. என்றைக்கு வார்த்தையாகிய ஆவியாகிய இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, When you are born by word, Christ Jesus, born by spirit, நீங்கள் முதலாவது ஆவியின்படி பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். you are born by the spirit of God. இரண்டாவது நீங்கள் ஞானஸ்நானத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற பொழுது, When you are taking baptism, நீங்கள் ஜலத்தினால் பிறந்தவர்களாக இருக்கிறீர்கள். you are born by water. அப்ப நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது ஆவியின்படி பிறந்தவர்கள். When you accepted Christ by spirit, you are born again. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஜலத்தினால் பிறந்தவர்கள். By taking baptism, you are born by water. நாம் எல்லாரும் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்திருக்கிறோம். We all, most கேத்தலிக் திருச்சபையிலிருந்து வந்திருக்கிறோம். most of us, we come from Catholic நிறைய background. நம்முடைய மக்கள் அங்க இருந்தா வந்திருக்கிறோம். Most of us, we come from Catholic background. அங்கே சிறுபிள்ளையில போய் ஞானஸ்நானம் என்று சொல்வார்கள். There used to take children child baptism. அது வந்து பிரதிஷ்டை ஒழிய ஞானஸ்நானம் கிடையாது. That is dedication only, that's not அது baptism. ஞானஸ்நானமாக வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. That Bible does not mention and encouraged. வேதம் சொல்லுகிற 8ஆவது நாளிலே இயேசுவை பிரதிஷ்டை பண்ணி ஆலயத்துக்கு கொண்டு போனார்கள். On the 8th day Jesus was dedicated. That's why Joseph and Mary has taken Jesus unto temple. பிறக்கிற எல்லா குழந்தைகளும் கொண்டு ஆலயத்தில் கொண்டு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. That's the plan of God. All the children need to dedicate it unto God in God's temple. ஆனா ஞானஸ்நானம் என்பது என்றைக்கு தேவனை பற்றின அறிவு வெளிப்பாடு வருகிறதோ அன்றைக்கு எடுப்பதுதான் ஞானஸ்நானம். But when you will have knowledge of God, when you accept him only, you need to take baptism. Bible encourages. எத்தனை பேர் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறந்திருக்கிறீங்க? How many of you born by spirit கையை and born உயர்த்தி by ஆமென் சொல்லுங்க water? பாப்போம். Raise your hand, say amen. அப்ப மறுபடி பிறந்ததுனால நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். You and me, who are we? We are born by spirit. We are children of God. யோவான் 1:12 இப்படியாய் சொல்லுகிறது. John chapter 1 verse 12 says, அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர் அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். yet as many as received him and believed in him, God gave them power to be called children of God. நன்றாய் கவனியுங்கள். Listen carefully. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். You are surely children of God, surely child of God. பரலோகம் உங்களை குறித்து எழுதினது தான். Heaven has written for you. It's இதை written. எந்த பிசாசு
மாத்த முடியும், எந்த பிரசங்கியாரும் உங்களை மாத்தவே முடியாது. No Satan can change, no preacher can change it. ஒருவேளை நீங்கள் தகப்பனுடைய ஆஸ்தியை பிரித்து கொண்டு போய் நீங்கள் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி சில பேர் பண்ணி திங்கிற தவிட திங்கிற மாதிரி பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பிள்ளை தான். Even if you are received property and run away from father, even lived a wicked life and you could not able to get food also, in such a condition also you are same way, you are child. இளையகுமாரன் போய் ஆஸ்தி எல்லாம் செலவழித்து போட்டான். Like a prodigal son, he left and spoiled all the property. பன்றிதிங்க தவிட்டினால் தன் வயிற்றின் ஆசையா இருந்தான். He could not able to get food and he was அப்பொழுது அவனுடைய புத்தி தெளிந்தது. Then his eyes opened and got wisdom. அவன் சொன்ன முதல் வார்த்தை, He said one word, first word. என் தகப்பனாருடைய வீட்டில் வேலைக்காரனுக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கையில், In my father's house there are plenty of food for all servants. இப்ப பன்னிதிங்கிற தவிட்ட போய் தின்னுகிட்டு இருந்தாலும் பிள்ளைங்கிற உணர்வு அவனுக்குள்ள போவே இல்லை. Even he was such a bad situation condition, would not able to get such a condition, he has same right birthright. நீங்கள் இயேசுவை என்றைக்கு ஏற்றுக்கொண்டீர்கள் அன்றைக்கு பரலோகம் உங்கள் மேலே அவருடைய பிள்ளைகளின் அதிகாரத்தை பொறித்து விட்டது. எப்படி பெற்றோர்கள் பிள்ளை பிறந்தவங்க ரேஷன் கார்டில் பேரை சேர்க்கிறாங்களோ அதே போல பரலோகம் என்னுடைய பிள்ளை அப்படிங்கிற முத்திரையை போட்டுருச்சு. நீங்க என்னத்தை செஞ்சாலும் நீங்க பிள்ளை தான். When you accepted Christ, believed in Jesus Christ, on that same day onwards, heaven has agreed that you are child of God. In the same way up to last you are child of God. ஒருவேளை நீங்க ஏதாவது தவறு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். Even you may be doing wrong. அதனால நீங்கள் பிள்ளைகள் என்று போகவே போகாது. That does not meaning you are not a child of God. ஆனா ஒரு நாள் தவறுக்கான காரியங்களை நீங்க அறிகிற பொழுது, when you will find that you are wrong, உங்களுக்குள்ள அந்த பிள்ளை என்ற உணர்வு வருகிற பொழுது, when you will have that birthright and you will have feeling, நான் பிள்ளைங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படினா, if you have that faith in you, நீங்க நீண்ட நாட்கள் பாவத்தில் இருக்க மாட்டீங்க. you will not keep on doing sin. கண்டிப்பா ஒரு நாள் எழுந்தா பாருங்க, அந்த மாதிரி எழுந்திருச்சிருவீங்க. You will rise up from that, you will repent. இந்த என்ன பிரச்சனை அப்படினா, what is the problem? நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேங்கிறது அநேகருக்கு சந்தேகமாவே இருக்கு. Today many of us we have doubt, am I a child of God? பரலோகம் உங்களை 100% தன்னுடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்டது. Heaven accepted 100%, definitely you are a child of God. ஆனால் இன்றைக்கு நாம் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகத்தில் நாம் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. அப்படிதான் இருக்கிறோம் நம்ம. But most of us we are ashamed to say child of God. நமக்குள் ஒரே தகுதி என்ன அப்படினா, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன் என்ற தகுதி தான். We have only one qualification, that I am child of God. ஆகவே இது பரலோகம் நம்மளை குறித்து போட்ட காரிய முத்திரைகள், அது யாரும் மாற்ற முடியாது. Whatever heaven is sealed upon you, you are a child of God, no one cannot change it. நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறபடினால், you are a child of God, that's why. எத்தனை பேர் பிள்ளைன்னு சொல்றீங்க? How many of you are child of God? ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த ஒரு தகுதி தான் உங்க வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்வதற்கான காரியங்கள். That's only one qualification will bring blessing into your life. வேதம் சொல்லுகிறது, the word of God says, ரோமர்களுடைய நிருபம் book of Romans 8ஆம் அதிகாரம் Romans chapter 8 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். I would like to read for you verse 17. நாம் பிள்ளைகளானால் as we are a child of God, சுதந்திரருமாமே, we have birthright. தேவனுடைய சுதந்திரரும் as we are the கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. I would like to read for you verse 17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. If children, then heirs of God and joint heirs with Christ, if indeed we suffer with him, that we may be also glorified together. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாக இருக்கிறோம். We are child of God, we have heirs of God, we are joined as a heirs with Christ. சுதந்திரம் என்றால் என்ன அர்த்தம்? What is that heirs means? பக்கத்துல பாத்துக்கங்க, சுதந்திரம்னா என்ன? Ask what is the birthright? What is Come the meaning of கேளுங்க, it? சுதந்திரம்னா என்ன? What is the birthright meaning? உரிமையாளர்கள். That is right. சொல்லுங்க, உங்க அப்பாவோட சொத்துக்கு நீங்க தான் உரிமையாளர். You are worthy to receive your father's property. இப்போ என்ன பிரச்சனை அப்படினா, what is the problem? எல்லாம் தேவனுடையது. Everything belongs to God. பொன்னும் வெள்ளியும் கர்த்தருடையது. Even silver and gold also belongs to பூமியும் God. அது நிறையும் கர்த்தருடையது. Even fullness of earth, it belongs to God. நல்ல வாயிலேயே சொல்லுவோம். We used to open our mouth widely and used to say. ஆனா எல்லாம் என்னுடையதுன்னு வரும் பொழுது अनेகருக்கு சந்தேகம் வந்துரும். When it comes, it's all belongs to me, then we used to have doubts. நல்லா கவனிங்க. Listen carefully. இளையகுமாரனுக்கு அவன் பாவம் செஞ்சாலும் தகப்பனை குறித்தான அறிவு இருந்தது, எந்திரிச்சிட்டான்.
The prodigal son, even he lived a wicked life, but he got knowledge that I am child of my father. ஆனா கற்பனையே மீறாம ஒருத்தன் தான் பாருங்க மூத்தகுமார பெந்தகோஸ்தக்காரன். One who is fully obeyed all the commandment, one who was with the father, the elder son. ஆனா அவன் எப்படி இருந்தான் பாருங்க. How he lived. அந்த சந்தோஷத்தை தன் சகோதரன் திரும்பி வந்துட்டாங்கிற சந்தோஷம் அவனால ஏற்றுக்கொள்ள முடியல. Even he could not digest that his brother comes and full of joy. தகப்பனார் வந்து கூப்பிடுறாரு. Even father called him. அவன் சொல்றான், he says, ஒரு ஆட்டுக்குட்டி கூட எனக்கு கொடுக்கல. Even you did not give one lamb for me. காரணம் என்ன? What is the reason? தான் சுதந்திரவாளிங்கிற அந்த அறிவு அந்த வெளிப்பாடு அவனுக்குள்ள இல்ல. He was not having knowledge of his father's son. He was not having that knowledge and he does not இதெல்லாம் ஏன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு? Why it's all mentioned in Bible? நம்ம அநேக நேரத்துல இந்த இளையகுமாரனை பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம். Most of us we used to always talk about prodigal son, younger son. ஆனா இன்னைக்கு அநேகர் மூத்தகுமாரன் மாதிரியே இருக்கிறோம். But we live like a elder son. ஐயோ உங்களை மாதிரி ஆண்டவருக்கு பயந்து நடக்க ஒரு ஆள முடியாது. There is no one like you, one who is having fear of God. அதுல இயேசு நம்ம திருச்ச மாதிரி கொடுக்கிறதுல பணி செய்யறதுல யாருமே இருக்க முடியாது. There is no one is like a Jesus with us church believers in that same way. No one is. அதல்ல உங்களுக்கு தான் அவருடைய பிள்ளை சுதந்திரவாளி உரிமையாளர் அப்படிங்கிற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும். You need to have faith. I am child of God. I have birthright to receive. அவ சுதந்திரவாளியானால் நாம் கிறிஸ்துவுடன் சுதந்திரர்கள் என்று சொல்லுகிறார். We are heirs of Christ, heirs of God. சுதந்திரவாளி என்றால் அவருடைய எல்லாவற்றுக்கும் நாம் உரிமையாளர்கள். It's all belongs to us. We have right to receive it. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய எல்லாவற்றுக்கும், all of us say, அவருடைய எல்லாவற்றிற்கும் whatever God's belongs, நான் உரிமையாளனாக இருக்கிறேன். I am belongs to God and all. நான் உரிமையாளராக இருக்கிறேன். I have right to receive God's. இந்த ஒரு தகுதி உங்க வாழ்க்கையிலே போதும். This only one qualification is enough. நல்லா கவனிங்க. Listen carefully. ஆபிரகாம் இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள். Abraham had two sons. ஒருவன் அடிமையானது பிறந்தவன், ஒரு சுயாதீன மண்டலத்தில் பிறந்தவன். One is like a born by slave, another one is had. இப்ப அதுக்கு முன்னாடி 15ஆம் அதிகாரம் வரும் பொழுது, when you turn your Bible to Genesis chapter 15, அவனுக்கு குழந்தை இல்ல, இப்ப இஸ்மா엘 பிறந்துட்டாரு. Now he said, I don't have child. Ishmael born. இப்ப ஆண்டவர்ட்ட போய் கேக்குறான். He went to God. இல்ல அதுக்கு முன்னாடி சொல்ல வேலைக்கு அவன் எப்படி ஆண்டவர் 15ஆம் அதிகாரத்தை எப்படி கேக்குறான், என்னுடைய வேலைக்காரனுடைய குமாரன் அவன் எனக்கு சுதந்திரவாளி இருக்கட்டும் அப்படிங்கிறான். He was saying unto God, my servant son, he have my birthright. ஆண்டவர் சொல்றாரு, வேலைக்காரனுடைய பிள்ளை இல்லடா, உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளி அப்படிங்கிறார். By your wife Sarah's womb I will give you son. God has promised unto him, not servant's son. இப்ப 21ஆம் அதிகாரம் வரும் பொழுது, when you turn your Bible to Genesis chapter 21, சாராள் சொல்றா, Sarah says, என் குமாரனோடு கூட இஸ்மா엘 சுதந்திரவாளி இருக்க கூடாது. my son should not fight with Ishmael. Ishmael does not have birthright. அனுப்பு வெளியே அப்படிங்கிறார். Send him out. கலாத்தியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தில் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. Galatians chapter 4 it says, அடிமையானவளை அவனுடைய குமாரனை புறம்பே தள்ளு அப்படிங்கிறார். you remove all slave and his son. அப்புறம் யாரெல்லாம் நமக்குள்ள நான் சுதந்திரவாளி, நான் பிள்ளை அப்படிங்கிற இந்த விசுவாச நம்பிக்கை இல்லையோ, whoever is not having I am child of God, I am having birthright, if you are not having faith, நீங்க என்னத்த தேவபக்தியா நடந்து வெள்ளையும் சொல்லையுமா போட்டு இருந்தாலும் உங்க வாழ்க்கையில ஒரு நாள் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. even if you wear white dress and you walk to so holy godly, no 10ஓட 11 வாழ முடியுமே ஒழிய, you can live 10 plus 1 11, நீங்கள் தேவனுடைய சுதந்திரவாளி இருக்க முடியாது. you cannot heirs of God. அதனால தான் இன்றைக்கு अनेक கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில பிரச்சனையோட இருக்கிறார்கள். That's why many of Christians they are living with problems. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனையோடு வாழ்கிற வாழ்க்கை அல்ல. Christian life is not living with problems. பிரச்சனையை மேற்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Christian life is overcoming the problem. That's நீங்கள் பழைய ஏற்பாட்டை எடுத்து வாசிச்சு பாருங்க. If you turn your Bible to Old Testament, நீண்ட நாட்கள் தேசத்திலே யுத்தம் இல்லாமல் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள். even long days does not have war, battle between nations, they lived peacefully. அங்கேயே அது சாத்தியமா இருக்க முடியுமானால், even Old Testament period could not able to it possible. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை பெற்றிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில யுத்தம் இல்லாமல் அமைதியா வாழ முடியும். We living as a New Testament period, we can live more peacefully, more than Old Testament we can live peacefully according to the New Testament. ஆனால் ஏன் சபை இன்றைக்கு அதை அடைய முடியவில்லை? Why churches could not receive that? நான் பிள்ளை, நான் சுதந்திரவாளி என்ற விசுவாசம் அனைவருக்குள்ள இல்ல. Even does not have faith. I am a child of God, I have birthright.
even that does not teach it. உங்க வாழ்க்கையில பொண்ணு வெள்ளியும் கர்த்தருடையது அப்படின்னா அதெல்லாம் என்னுடையதுங்கிற வரணும். All silver, gold, it belongs to God. It belongs to me. பூமி நிறைவும் கர்த்தருடையது, அதெல்லாம் என்னுடையது. Fullness of earth, it belongs to God. In the same way, it belongs to me. அவர் சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்கள் என்னுடையது. Whatever Christ has won by on the cross of Calvary, it belongs to me. எல்லாவற்றையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொண்டுதான் வாழ வேண்டும். I will receive it, I will climb it, and I will live for God. அதுதான் உங்க வாழ்க்கையிலே பூரணத்தை கொண்டு வரும். That will bring fullness of blessing, fullness of God. அப்ப உங்களுக்குள்ள நான் சுதந்திரவாளிங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னா, உள்ள வரல அப்படின்னா, if you will not have faith in you, நீங்கள் ஒரு நாள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. you cannot receive goodness of God. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, my dear children of God, கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். Galatians chapter 4 verse 4 to 13 14 வரை வாசித்து பாருங்கள். verse 13 and 14 if you read. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Ephesians chapter 3 verse 3 you can read. நல்ல எபேசியர் 3:3 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். Stand with me, Ephesians chapter 3 verse 3. அது என்னவெனில், what did it mention? எபேசியர் 3:3. Ephesians chapter 3 verse அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாய், how that by revelation he made known to me the mystery, have briefly written already, by which when you read you may understand my knowledge in mystery of Christ. நீங்கள் நான் இயேசு கிறிஸ்துவை நற்செய்தியை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்கிற பொழுது, you and me, when we received gospel and believed in Christ Jesus and accepted, புறஜாதிகள் நாம் எல்லாருமே சுதந்திரவாளிகளாக மாறுகிறோம். we all are belongs to heirs of God, heirs of Christ. பவுல் சொல்லும்போது இந்த ரகசியத்தை இப்பொழுது அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறார். I am mentioning that secret things, the revelation unto you he mentioned. இந்த சுதந்திரவாளி என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியம். That's birthright, heirs of God, it's a so secret thing. நான் சுதந்திரவாளிங்கிற இந்த வார்த்தை, விசுவாசத்து வார்த்தைக்குள்ளாக வாமே அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அடங்கி இருக்கிறது. Heirs of God, it's mentioned and you have to claim it. ஆகவே நீங்கள் அடிமைகள் அல்ல. You are not slave. உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு 40 தகுதி தேவை இல்லை. That does not meaning 40 qualification to be a heirs of God. நான் பிள்ளை என்ற ஒரே நம்பிக்கை தான் உங்களுக்குள்ள 40 தகுதிகளை உண்டாக்கும். That is only one qualification, you are a child of God, that brings 40 qualification in your life. எல்லா தகுதியும் தான் இருந்தா தான் நான் பிள்ளை என்கிறது இல்லை. All the qualification you need to have so that you can be child of God. எல்லா தகுதி வந்து உங்களுக்கு பிள்ளைங்கிற உரிமை வரப்போறது கிடையாது. All the qualification first come, then only you can be a child நான் of God. பிள்ளை என்ற ஒரு தகுதி தான் 40 தகுதிகளையும் உங்களுக்குள்ள கொண்டு வரும். This only one qualification of child of God, it will bring 40 qualification in your life. ஆகவே இந்த 2021ல நீங்கள் வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமானால், so that if you want to receive 2021's God's blessing in your life, முதலாவது உங்களுக்குள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாகட்டும். you need to have strong faith as a heirs of God. நான் அவருடைய பிள்ளை, அவருடைய சுதந்திரவாளி என்ற விசுவாசம் உங்களுக்குள்ள வரட்டும். I am child of God, you need to have strong faith, stand firm by faith. அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இல்லைன்னு இருக்கு. You have, but little you have. ஆனா வாழ்க்கையில நீங்க அதை அபியாசிக்கிறது கிடையாது. You have to practice it. You still now you have not. எப்பொழுது நான் சுதந்திரவாளி, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிற வார்த்தையை நீங்க வாயினால் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, when you started to confess that I am a child of God, அப்பொழுது அந்த வார்த்தையில் இருக்கிறதான அந்த பிள்ளை என்ற அந்த அதிகாரம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். then the secret things of blessing, it will be revealed unto you as a child of God. நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரா இருக்கிறேன் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல, I am heirs of God, I am heirs of Christ with Christ. If you keep on confess that, சுதந்திரவாளி என்ற அந்த நான் உரிமையாளன் என்ற அந்த விசுவாச நம்பிக்கை உங்களுக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். heirs of God, that's confident, it will increase in your life. அதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க நெஞ்சை நிமித்தி தலையை உயர்த்தி நடக்க ஆரம்பிச்சிடுவீங்க. then you can walk boldly, you can stand firm boldly. நாம் எவருக்கும் அடிமைகள் அல்ல. you are not slave for anyone. நீங்கள் ஆண்டவருடைய சுதந்திரவாளிகளா இருக்கிறதுனால, you and me, we are heirs of God. நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மேன்மை அப்படிங்கறதெல்லாம் நீங்க நிருபங்கள்ல பார்க்கலாம். how are the blessing, how much blessing God kept for you, it's all written in epistle. ஆகவே நீங்கள் பிறப்பால் மறுபடி பிறந்ததனால்,
by birth, by rebirth, by believing Christ. அந்த ஒரு தகுதி தான் அத்தனை வாக்குத்தத்தங்களை நமக்குள்ள கொண்டு வருகிறது. That's only one qualification. All the promise of God, it will be fulfilled. இது பெரிய ரகசியம் என்று பவுல் சொல்லுகிறார். It's all secret things Paul has mentioned. அந்த ரகசியத்தை இப்பொழுது நான் பரிசுத்த ஆவியானவர் அந்த தேசம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார். These all secret things I reveal unto you, Paul has mentioned. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி மூலமா ஆவியானவர் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. Apostles and prophets, it's all revelation. It's revealed unto the people. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, My dear children of God, உங்களுக்கு இருக்க அந்த ஒரு தகுதி போதும். this only one qualification is அதை enough. நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். You can hold on him. அதை அப்படியே நம்புங்கள். You have to believe on that. உங்க வாழ்க்கையில இதை எவராலே மாற்றவே முடியாது. No one can change it. உங்களுக்குள்ள குறைய நீங்க பார்க்காதீங்க. You don't see the what you are lacking in you. ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக்குள்ள என்னை தகுதிப்படுத்துங்கன்னு சொல்லாதீங்க. You don't say, Lord, make me worthy to receive your நம்ம blessing. அப்படியே ஜெபம் பண்ணி பழகி இருக்கிறோம் நம்ம. We were practiced in the same way of prayer. நீங்க தகுதிப்படுத்திட்டு தான் புள்ள அப்படிங்கறதல்ல. That if you need to be qualified only you will receive. நீங்கள் இன்னாருக்கு பிள்ளையா பிறந்ததனாலேயே உங்களுக்கு அத்தனை சுதந்திரத்து அந்த அத்தனை சொத்துக்களுக்கு நீங்க உரிமையாளர்கள். As a father, as a son can receive father's blessing, in the same way you are child of God, you can receive it. ஆகவே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதினாலே, by accepting Christ Jesus only, நீங்கள் சுதந்திரவாளிகளாகவே இருக்கிறீர்கள். you have birthright heirs of God. இதை யாரும் மாற்ற முடியாது. No one can change it. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள். You and me, we are heirs of Christ with Christ. ஆகவே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது சுதந்திரிக்கிற வாழ்க்கை. Christian life, it's climbing and receiving. கடவுள் நமக்கென்று உண்டாக்கி இருக்கிற எல்லா நன்மைகளையும் நாம் பெற்று வாழ வேண்டிய வாழ்க்கை. Whatever the goodness God has prepared for you, all that goodness you have to receive it. அதுதான் நற்செய்தி. That is good news. நீங்க வீட்டில் போய் ஏசாயா 60 61 எடுத்து வாசித்து பாருங்கள். You go to your house and read Isaiah chapter 60 and chapter 61. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிற பிரமாண்ட வாழ்க்கை குறித்து பேசுகிறது. It's all mentioned, all the commandment and how you can receive God's வேற்று blessing. நாட்டவர் உன்னிடத்தில் வேலை செய்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In the appointed time God will fulfill the promise of God. அந்த சுவிசேஷத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஐரோப்பா நாடுகளுக்கு நீ உலகத்திலிருந்து அத்தனை பேர் வேலைக்கு போறான். ஏன் போறான்? Whoever received, accepted that promise of God, all of them blessed by God. எல்லா சுவிசேஷத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். They were received the gospel fully. ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவுதான் அத்தனை நாடுகள்ல இருந்து போய் ஐரோப்பா நாடுகளில் வேலை செய்றாங்க. They accepted Christ and gospel, that's why they could able to Europe. அவர்கள் கையில வந்த சுவிசேஷம் தான் நம்முடைய கையில் வந்திருக்கிறது. The same gospel also we also received. என்ன கொஞ்சம் நம்முடைய புத்தியை பிசாசு மாத்தி விட்டான், அவ்வளவு வேற ஒண்ணும் கிடையாது. Little Satan has changed our mind. நம்மளுக்கு கொஞ்சம் கண்ணு தெரிஞ்சிருச்சு, கண்ணு திறந்துருச்சு. Now our eyes is open. ஆகவே எனக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமா உங்கள்ட்ட வெளிநாட்டவர் வேலைக்கு வருவாங்க. Now I have faith that foreigner will come to you. நீங்க நடக்குதா இல்லையான்னு பாருங்களேன். You will see. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe? அது எப்படி பாஸ்டர் எங்க வீட்டுக்காரரோ போட்டு வல்லம்னு இருக்க கூடாது. How my husband will go to foreign country, it's not possible. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இஸ்மவேலுக்கு அடிமையா பிறந்த வீட்டுல போய் அவன் போட்டுல வேலை பார்க்குற எத்தனை பேர் இருக்கிறீங்க? Israel, one who is a slave into his country going and working there. கத்தார்ல இருக்கிறேன். I am in Qatar. சுவிசேஷம் என்ன சொல்லுது? What gospel says? வேற்று நாட்டவர் உன்னிடத்தில் வருவார்கள் அப்படிங்க. Foreigner will come to you, Bible says. இதெல்லாம் நான் சொன்னாலும் உங்க மண்டையில அப்படி எட்டி பாக்குது. அது எப்படி சாத்தியமாகும்? மூத்தகுமார் என்ன பாரு, என்னுடைய இதெல்லாம் உன்னுடையதுடா அப்படின்னு. How it is possible you are thinking and looking here and there? எங்கப்பா வர போகுதே? How it will be happen, pastor? அப்படின்றது மாதிரி இருக்காதீங்க. You don't look like that. அது நிச்சயம் வரும். Surely it will come to you. சரி, எப்பொழுது சுதந்தரிப்போம்? When you will receive. அடுத்து நான் உங்களுக்கு சொல்றேன். Next time I will say. எல்லா எலும்பிட்டு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி நம்முடைய பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய செய்கிறாங்க. அவரை நாம் ஆராதிக்க போகிறோம், அவரை நாம் உயர்த்த போகிறோம். ஆமென். வானம் போற்றும் உயிர் தெழுந்த கர்த்தரே, ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர், வானம் போற்றும் உயிர்
கர்த்தரே ஈடற்றவர், அழகில் மேன்மையுள்ளவர். கைகளை உயர்த்தி சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. நான் பாடுவே உயிர் தெழுந்த கர்த்தரை, ஜீவ நீந்தார் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். நான் பாடுவே உயிர் தெழுந்த கர்த்தரை, ஜீவ நீந்தார் பிதாவோடு என்னை சேர்த்திட்டார். சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. கைகளை உயர்த்தி சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. Once again. சிங்காசனத்திலே வீற்றாளும் ராஜனே வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவை, கர்த்தாதி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவரை ஆராதிக்கிற பொழுது நம்முடைய சமீபமாய் வருகிற நல்ல கர்த்தர் அவர். அந்த நல்ல ஆண்டவர் நம்ம நாங்கள் படிக்கிட்டு இரட்சகர் வந்ததா, இரட்சிப்பும் வந்ததே. இரட்சகர் வந்ததா, இரட்சிப்பும் வந்ததே. கைகளை உயர்த்தி மன்னிப்பு கிடைத்ததே, மறுவாழ்வு பிறந்ததே. மன்னிப்பு கிடைத்ததே, இம்மானுவே தேவன் நம்மோடு. இம்மானுவே இம்மானுவே தேவன் நம்மோடு. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்னி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்னி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனாய் வழி நடத்துமைப்பனாய், முன் செல்லும் இம்மானுவே இம்மானுவே
அக்கினியில் நான் நடக்கையில் ஆறுகளை உயர்த்து. அக்கினியில் நான் நடக்கையில் என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே, என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே. Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். பாவங்கள் நீர் மன்னித்தி, சாவங்கள் நீர் நீக்கினி. பாவங்கள் நீர் மன்னித்தி, சாவங்கள் நீர் நீக்கினி. நல்லவர் நீரே, வல்லவர் நீரே, நன்மைகளாயிரம் செய்பவர் நீரே. என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். Hallelujah, 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 hallelujah. அவர் இம்மானுவேல். எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகிற நற்செய்தியை நமக்கு அறிவித்து யெகோவா ஷாலோமாயிருந்து யுத்தங்கள் மத்தியில் நெருக்கத்தில் நமக்கு சமாதானம் தந்து நம்மளை வழிநடத்துகிற யெகோவா ஷாலோமை நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீ சமாதானக்காரனாக இருக்கிறீர், சமாதான பிரபுவாக இருக்கிறீர். யெகோவா ஷாலோமாய் என்றென்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி. யெகோவா ஷாலோம். அவர் நாமம் எல்ரோஹி. அவர் நம்மளை காண்கிற தேவன். அவர் ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாதவர். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய துயரங்கள், நம்முடைய நெருக்கங்கள் எல்லாவற்றிலும் நம்மளை காண்கிற தேவனாக இருந்து நம்மளை வழிநடத்துகிற நல்ல ஆண்டவர் அவர். எல்லாரும் சொல்லுங்க, எல்ரோஹி. நீர் என்னை காண்கிற தேவன், எங்கள் குடும்பத்தை நீர் காண்கிறவராக இருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, யெகோவா சம்மா, எங்களோடு கூட இருக்கிறேன், எங்களோடு கூட இருக்கிறேன். நான் தண்ணீரை கடக்கும் பொழுதும்
ஆறுகளில் கூட நடக்கும் பொழுதும், அக்கினி கூட நடக்கும் பொழுதும் நான் வேகாமல் என்னோடு கூட இருந்து நடத்துகிற யெகோவா சம்மா. நல்ல கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யெகோவா ரஃபா, கர்த்தர் நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். ஆமே, அவரே நமக்கு சுகமாக இருக்கிறார். யெகோவா ரஃபா, சுகம் தருகிற தெய்வம். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்ற வார்த்தைக்கான கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யெகோவா நிசி, வெற்றி கொடி அவரே. வாழ்க்கையில் எல்லா இடங்களிலும் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிற நல்ல கர்த்தர் அவர். தொழில, குடும்ப வாழ்க்கையில, படிப்புல, எல்லா வேலையில, எல்லாவற்றிலும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற கர்த்தர் எலோஹீம். அவரே நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமாக இருக்கிறார். ஆமென், ஹalleluya. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் அவர், சிருஷ்டிகர்த்தர். அவரை நாம் உயர்த்துவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யெகோவா ஓசேனே என்று சொல்லுங்க. அவர் நம்மளை உருவாக்குகிற ஆண்டவர். யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினவர். ஆமென், ஹalleluya. சீமோனை பேதுருவாக்கினவர். நம்மளை உருவாக்கி, நம்மளை வடிவமைத்து, நம்மளை அழகுவாக்குற நல்ல கர்த்தர் யெகோவா ரூபா. ஆமே, கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இருந்து புல்லிடங்களை நம்மளை மேய்த்து, அமர்ந்த தண்ணீரை நம்மளை கொண்டு போய் சேர்த்து, நம்மளை வாழ்நாளெல்லாம் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற கர்த்தர் அவர். எல் ஷடாய் சொல்லுங்க, எல் ஷடாய். போதுமானவரிலும் அதிகமானவராக இருக்கிறேன். போதுமானவரிலும் அதிகமானவராக இருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், ஹalleluya. எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை கரங்களை தட்டி உயர்த்துவோமே. இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, ஆண்டவராகிய கர்த்தரை சபை நடுவிலே எல்லோரும் ஸ்தோத்திரியுங்கள். இந்த தேவன் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் இந்த 2021 ஆண்டு முழுவதும் உங்களை கண்மணி போல பாதுகாத்து நடத்துவார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. முன் செல்லும் தூதனா, வழி நடத்தும் தீபனா. முன் செல்லும் தூதன் இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், இம்மானுவேல். ஆறுகளை நான் கடக்கையில், அக்கினியில் நான் நடக்கையில். ஆறுகளை நான் அக்கினியில் நான், என்னை தூக்கி சுமக்க தகப்பன் என்னோடே. என்னை என்றும் காக்க நேசர் என்னோடே. எல்லா கைகளும் ஏற்றி, தேவன் நம்மோடே. இம்மானுவேல், தேவன் நம்மோடே. இஸ்ரவேல், கர்த்தரனை மறந்தால், கர்த்தரனை கைவிட்டால் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, எப்ராஹிமே, நான் எப்படா உன்னை கைவிடுவேன், எப்படி உன்னை மறப்பேன். இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, இந்த முழு உலகுக்கும் மீட்பை தந்து முதல் செய்தி இம்மானுவேலர், ஜனங்களோடு கூட இருக்கிறேன்னு சொல்லு.
சொல்லுங்க, இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் மைனாரிட்டி அல்ல, நாம் மெஜாரிட்டி. நல்ல கரங்களை தட்டி இம்மானுவேல், இம்மானுவேல், தேவன் நம்மோடு. எதுக்கு எங்க அப்பா எங்களோடு இருக்கிறாரு? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை காணும்படி. ஹல்லேலூயா. நல்ல கையில தட்டி இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், கையை உயர்த்தி இம்மானுவேல், தேவன் நம்மோடு. இம்மானுவேல், தேவன் நம்மோடு. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறது. வாக்குத்தத்தங்கள் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி, வாக்குத்தத்தங்கள் எங்களதாகும்படி எங்களுடையதெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீர். உன்னதமுள்ள சகல ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிறீர். மக்கள் நன்றி. உம்முடைய பிள்ளைகள் என்ற உரிமை எங்களுக்கு தந்திருக்கு. உம்முடைய சுதந்திரவாளி உரிமையாளர்கள் என்ற தகுதி எங்களுக்கு தந்திருக்கிறீர். அது ஒன்று எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எல்லாம் எங்களுடையது. சொல்லுங்க, பிதாவே, உம்முடையதெல்லாம் என்னுடையது, உம்முடையதெல்லாம் எங்களுடையது, உம்முடையதெல்லாம் எங்களுடையது, உம்முடையதெல்லாம் எங்களுடையது. உமக்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.